அன்பு குழந்தைகளே, வணக்கம். என்ன கொஞ்சம் பேரை காணும் போல இருக்கு? ஏய், ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். எங்க கதவுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து உட்காருங்க. வாங்க, படிக்க நேரமாச்சுதியா, சீக்கிரமா வந்து உட்காருங்க. ஒளிஞ்சு விளையாடுறீங்களா? சுட்டி பிள்ளைங்க. சரி, டீச்சர் சொன்ன வேலையெல்லாம் செய்தீங்களா? எல்லாம் செய்தீங்களா? என்ன சொல்லியிருந்தேன்? வட்டம் போட சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளுக்கெல்லாம் வட்டம் போட சொல்லியிருந்தேன். போட்டீங்களா? சரி, அப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்? பட்டம், படம் வரைஞ்சு அந்த பட்டங்களுக்குள்ள எழுதியிருக்கிற பட்டம்ங்கிற வார்த்தையை எழுத சொன்னேன். எழுதுனீங்களா? பட்டம்ங்கிற வார்த்தையை எழுதி பார்த்தீங்களா? வெரி குட், அதுவும் செய்திருக்கீங்க. நல்ல பிள்ளைங்க. சரியா? எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். சரி, அப்புறம் நேத்து அந்த பொம்மை குட்டி கிணத்துக்குள்ள விழுந்ததே, அது என்னாச்சுன்னு தெரிஞ்சதா? அந்த பொம்மையை யாராவது காப்பாத்திருப்பாங்களா? காப்பாத்திருப்பாங்களா? சரி, யார் காப்பாத்திருப்பாங்க, எப்படி காப்பாத்திருப்பாங்கன்னு யோசிச்சீங்களா? யோசனை பண்ணினீங்களா? பார்க்கலாமா? எப்படி காப்பாத்திருப்பாங்கன்னு பார்க்கலாமா? பொம்மை கிணத்துக்குள்ள விழுந்ததும் ஐயோடு கத்திச்சு இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. யாரெல்லாம்? அகிலா, பாப்பா, பாமா, அண்ணன், தம்பி எல்லாரும் ஓடி வந்து கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க. கிணத்துல தள்ளி விட்டுட்டு நான் என்ன பண்ணிச்சு, ஓடியே போயிடுச்சு இல்லையா? இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது பாவம் பொம்மை கிணத்துக்குள்ள இருந்து என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அழுகுது. வெளியிலையோ பாமாவும் அழ ஆரம்பிச்சுட்டான். ஐயோ என்னோட பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு பாமாவும் அழ ஆரம்பிச்சுட்டா. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு வீட்டுல இருந்து அம்மா, அப்பா, மாமா எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க. மாமா உடனே போன் பண்ணினார். யாருக்கு போன் பண்ணார் தெரியுமா? யாருக்கு? போலீஸுக்கா? இல்ல, இப்படி கிணத்துக்குள்ள யாராவது விழுந்தா, தண்ணீர விழுந்துட்டா, அப்புறம் தீ விபத்துகள் நடந்தா எல்லாம் நம்ம யாருக்கு போன் பண்ணுவோம் தெரியுமா? தீயணைப்பு நிலையத்துக்கு போன் பண்ணுவோம். நீங்க கேட்டிருக்கீங்களா? தீயணைப்பு நிலையத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீயணைப்பு வண்டி போறத பார்த்திருக்கீங்களா? தீயணைப்பு வீரரை பார்த்திருக்கீங்களா? இல்லையா? பாருங்க, அங்க பாருங்க.
தீயணைப்பு வண்டியை பார்த்தீங்க இல்லையா? அப்போ இந்த பொம்மையை காப்பாத்துறதுக்காக யார் வந்தாங்க தெரியுமா? தீயணைப்பு வீரர் வந்தார். தீயணைப்பு வீரர் வந்து என்ன செய்தாரு? கிணத்துக்குள்ள பார்த்தாரு. அப்புறம் பொம்மை எடுக்கிறதுக்காக கிணத்துக்குள்ள இருக்கிற பாதை வழியே போனாரு. எப்படி போனாரு தெரியுமா? எடுங்க, உங்க புத்தகத்துல அது கொடுத்திருக்காங்க. புத்தகத்தை எடுங்க, பாருங்க. இந்த பக்கத்துல தீயணைப்பு வீரர் பொம்மையை காப்பாத்துறதுக்காக நிக்கிறத பாக்குறீங்களா? கிணற்றினுடைய நுழைவாயில நிக்கிறத பாத்தீங்களா? இத டீச்சர் கொஞ்சம் பெருசா வரைச்சிருக்கேன், அது பாருங்க. இதோ பாத்தீங்களா? தீயணைப்பு வீரர் காப்பாத்துறதுக்காக இந்த பாதை வழியே இப்படியே போய் 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 இப்படியே போனார். நம்மளும் போகலாமா? சரியா? சரி, அப்ப எல்லாரும் பென்சில் எடுங்க. உங்க பென்சில் எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இதோ தீயணைப்பு வீரர் போற வழியிலேயே போகலாமா? அப்படியே போனோம். எப்படி தீயணைப்பு வீரர் போனார் பாருங்க. உங்க பென்சிலை வச்சு அப்படியே வரைங்க அந்த பாதை வழியே. கையை எடுக்க கூடாது, தெரிஞ்சுதா? அப்படியே வரைஞ்சு பாதை வழியா அப்படியே வரையணும். வந்து 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 இதோ பொம்மை கிட்ட சேர்ந்தாச்சு இல்லையா? அப்புறம் தீயணைப்பு வீரர் அந்த பொம்மையை எடுத்துட்டு என்ன செய்திருப்பார்? வெளியே வந்திருப்பார் இல்லையா? அப்படித்தான் தீயணைப்பு வீரர் பேசும் பொம்மையை காப்பாத்திட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்கிற அகிலா கிட்ட கொடுத்தார். இந்தாம்மா, உன்னுடைய பொம்மை இந்தா, அழாத அப்படின்னு சொல்லி அகிலா கையில கொடுத்தார். அகிலாவுக்கு பொம்மை கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷம். கண்ணீரை எல்லாம் தொடச்சிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு வீட்டுக்கு போனான். பொம்மை நனைஞ்சிருந்ததா இல்லையா? அதனால பொம்மையை நல்லா தொடச்சி விட்டு அதை தலைவாரி பொட்டு வச்சு பழையது மாதிரி அழகுபடுத்தினான். அழகுபடுத்தினதும் அகிலாவுக்கு ஒரே சந்தோஷம். அவ பாட்டு பாட தொடங்கினா. என்ன பாட்டு தெரியுமா? அப்பா தந்த பொம்மை இது, அருமையான பொம்மை இது. பாடலாமா? நீங்களும் பாடுவீங்களா? அப்பா தந்த பொம்மை இது, அருமையான பொம்மை இது, பேசுகின்ற பொம்மை இது, எனக்கு பிடித்த பொம்மை இது, பேசுகின்ற பொம்மை இது, எனக்கு பிடித்த பொம்மை இது, அப்பா தந்த பொம்மை இது, அருமையான பொம்மை இது, பேசுகின்ற பொம்மை இது, எனக்கு பிடித்த பொம்மை இது அப்படின்னு பாடிட்டு இருந்தாளா? அவங்க அக்கா அதை கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அம்மா கிட்ட சொன்னா, அம்மா, இவளுக்கு அப்பா கொடுத்த பொம்மை மட்டும்தான் பிடிக்குமாமா அப்படின்னு சொன்னா. உடனே அகிலா சொன்னா, அக்கா கோள் மூட்டாதக்கா, எனக்கு கிடைச்ச எல்லா பரிசுகளுமே எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொன்னா. என்னெல்லாம் பிடிக்கும் உனக்கு அப்படின்னு அக்கா கேட்கவும் அகிலா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? பாருங்க, அங்க எழுதி வச்சிருக்கு, பார்க்கலாமா? வாசிக்கலாமா? அகிலா என்னெல்லாம் சொன்னான்னு பாருங்க. அப்பா தந்த பொம்மை இல்லையா? முதல்ல என்ன எழுதியிருக்கு? அப்பா தந்த பொம்மை. அம்மா தந்த சட்டை. நீங்களும் சேர்ந்து வாசிங்க, நீங்களும் வாசிங்க. அம்மா தந்த சட்டை. சொல்லுங்க. அடுத்தது தாத்தா தந்த பட்டம். சொல்லுங்க. தாத்தா தந்த பட்டம். அடுத்து பாட்டி தந்த மிட்டாய். பாட்டி தந்த மிட்டாய். அக்கா தந்த வளையல். சொல்லுங்க. அக்கா தந்த வளையல். இல்லையா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா அகிலா. இல்லையா? என்னெல்லாம் பிடிக்கும்னு சொன்னா? அப்பா தந்த பொம்மை, அம்மா தந்த சட்டை, தாத்தா தந்த பட்டம்,
பாட்டி தந்த மிட்டாய், அக்கா தந்த வளையல், இது எல்லாமே எனக்கு பிடிக்குமே அப்படின்னு அகிலா சொன்னா இல்லையா? இதுல உங்களுக்கு நல்ல பழக்கமான வார்த்தைகள் இருக்கு. எதெல்லாம் சொல்லுங்க? எதெல்லாம் உங்களுக்கு நல்ல பழக்கமான வார்த்தைகள்? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா. இதெல்லாம் எழுதி பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க எழுதலாமா? உங்களுக்கு பழக்கமான வார்த்தைகள் எதெல்லாம் சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, டீச்சர் எழுதுறேன். அப்பா பாருங்க, அப்பா சொல்லுங்க, அப்பா. அடுத்தது அடுத்தது எழுதலாம். அம்மா, அம்மா. என்னது? அம்மா. புள்ளி நல்லா வைக்கிறோம். அம்மா. இனி அடுத்து என்ன வார்த்தை? தாத்தா. நல்லா பாருங்க. தாத்தா. எழுதும் போது கவனமா பார்க்கணும். எப்படி எழுதுறாங்கன்னு நல்லா பார்க்கணும்னா தாத்தா சொல்லுங்க. தாத்தா, தாத்தா. சரி, அடுத்த என்ன வார்த்தை? மிட்டாய் தந்தது யாரு? பாட்டி. நல்லா கவனிங்க. பாட்டி, பாட்டி சொல்லுங்க. பாட்டி. அப்புறம் வளையல் கொடுக்கணும் யாரு? அக்கா. நல்லா கவனிங்க. அக்கா. அக்கா, அக்கா. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா. இல்லையா? இப்போ டீச்சர் இடையில இருந்து கேட்பேன். அப்ப சரியா சொன்னா நமக்கு அடையாளங்கள் ஒட்டி வைக்கலாம். சரியா? ஒட்டி வைக்கலாமா? சரியா சொல்லணும். சரியா? இது யாரு சொல்லுங்க? யாரு இது? அங்க ஒரு ஆள் சொல்ற. சொல்லுமா? சொல்லிக்கோ. என்னது? யாரு? தாத்தா. சரி, தாத்தா. தாத்தாவுக்கு என்ன அடையாளம் ஒட்டுறேன்னு பாருங்க. தாத்தா கையில வச்சிருப்பாரு. என்னது? என்னது? தடி. இல்லையா? அப்ப நம்ம அந்த தடி அடையாளத்தை தாத்தா கிட்ட ஒட்டலாமா? அப்ப இத பார்த்தா இந்த தடி இருக்கிற பக்கம் இருக்கிற வார்த்தை என்னது? தாத்தா. இது என்னது? தாத்தா. தடியை பார்த்த உடனே ஞாபகம் வரும். தாத்தா சொல்லுங்க. தாத்தா. சரி, நீ அடுத்து இது என்னது? கரெக்ட். அப்பா. என்னது? அப்பா. அப்பாவுக்கு என்ன அடையாளம் ஒட்டலாம்? அப்பா பெரிய மீசக்காரர் இல்லையா? அப்போ இந்த அடையாளம் ஒட்டலாம். என்ன அடையாளம்? மீசை அடையாளம் ஒட்டலாமா? அப்பா கிட்ட இதோ மீசை அடையாளம் ஒட்டியாச்சு இல்லையா? அப்பா சொல்லுங்க. அப்பா. சரி,
பாட்டிக்கு கண்ணாடி அடையாளம் ஒட்டலாம் இல்லையா? இதோ பாட்டி. இது என்னது? பாட்டி. சரி, இது டக்குனு சொல்லிட்டாங்க அம்மா. இது என்னது? அம்மா. வெரி குட். அம்மா. அம்மாங்கிற அம்மாவுக்கு என்ன அடையாளம் ஒட்டலாம்? என்னது? அம்மா காதுல ஆடுமே, என்னது? கம்மல் இல்லையா? அதோ கம்மல் அடையாளம் இந்த அம்மாவுக்கு ஒட்டலாம். கம்மல் அடையாளம் என்னது? அம்மா. சரி, இது என்னது? அக்கா. வளையல் கொடுப்பதில்லையா? அக்கா வளையல் கொடுத்தாங்க. அக்கா பட்டலாமா? என்னது? அக்கா கழுத்துல இருக்குமே முத்து மாலை, பட்டலல்ல? பாருங்க, இப்ப எல்லாரும் வாசிக்க, எல்லாரும் வாசிக்கணும். ரெடியா? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா. வார்த்தைகளையும் நல்லா பார்க்கணும். சரியா? இனி நீங்க வாசிங்க. வாசிச்சு கொடுங்க. அப்பா, அம்மா, சரி, தாத்தா, சரி, பாட்டி, அக்கா. இப்போ சரியா வாசிச்சுங்க. இனி டீச்சர் காமிக்கிற சொல்லட்டைய பார்த்து சரியாக சொல்றீங்களான்னு பார்க்கணும். இது யாரு? தா. சரியா சொல்லுங்க. இது அம்மா. அதுவும் சரியா சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. பாட். வெரி குட். அக்கா. ரொம்ப சரி. இது அப்பா. இது எல்லாமே அகிலாவினுடைய குடும்பத்தினர்கள் இல்லையா? அகிலாவுடைய குடும்பத்தில் உள்ள அங்கங்கள். அப்படித்தானே? உங்க புத்தகத்துல அகிலாவின் குடும்ப மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் கொடுத்திருக்காங்க இல்லையா? பாருங்க, அகிலாவினுடைய குடும்ப மரம் இல்லையா? அகிலாவின் குடும்ப மரத்துல யாருடைய பேரெல்லாம் எழுதலாம்? யாரையெல்லாம் இதுல எழுதுவீங்க? அகிலாவின் குடும்பத்தினர்களை எல்லாம் இதுல எழுதலாம். யாரெல்லாம் சொல்லுங்க? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அப்புறம் அக்கா, அகிலாவோட பேரையும் எழுதணும். சரியா? இப்ப முதல் வரியில யாரை எழுதலாம்? வயசானவங்களை முதல்ல எழுதலாம் இல்லையா? அப்போ தாத்தா பாட்டின்னு எழுதலாம். தாத்தா பாட்டின்னு எழுத தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? எது தாத்தா? பாருங்க, தடி உள்ளது தாத்தா. தாத்தா அத இங்க எழுதணும். அடுத்து தா பாட்டி, அது இங்க எழுதணும். அடுத்து வரியில யாரை எழுதுவீங்க? அம்மா, அப்பா இல்லையா? அப்பா எங்க இருக்காரு? இதோ அப்பா. சரியா சொன்னீங்க. அப்பா அது எழுதணும். அப்புறம் கம்மல் அம்மா, அதையும் இங்க எழுதணும். அப்புறம் யார் எழுதுவீங்க? அக்கா. அக்கா எங்க இருக்காங்க? கடைசியில மாலை உள்ளது இல்லையா? அக்கா. அக்கா இங்க எழுதணும். அப்புறம் யாரோட பேர் எழுதணும்?
அகிலா. அகிலாவோட பேரு புத்தகத்திலேயே இருக்கு, அகிலாவின் குடும்ப மரம். அதுல இருக்கிற அகிலா அப்படிங்கறத இங்க எழுதுவீங்க இல்லையா? அப்ப அகிலாவின் குடும்ப மரத்தை நிரப்பணும் நீங்க. புரிஞ்சுதா? சரி. அகிலாவும் அக்காவும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. சரியா? பொம்மை கிடைச்ச சந்தோஷத்துல இருந்தாங்க. அப்போ வீட்டுல யாரா உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அம்மாவுக்கு ஏராளமான வேலைகள். வீடோடு இருந்தா எத்தனை வேலைகள் இருக்கும். வீடுகள்ல என்னென்ன வேலைகள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்னென்ன வேலைகள் இருக்கும்? சமையல் வேலை, அப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை, அப்புறம் துணி துவைக்கிற வேலை, அப்புறம் வீடு சுத்தம் செய்யற வேலை, அப்புறம் அப்புறம் தோட்ட வேலை, பிறகு கடைக்கு போகிற வேலை, முக்கியமானது தண்ணி பிடிக்கிற வேலை இல்லையா? தண்ணி எடுக்கணும், இல்லைன்னா கிணத்துல சேர்ந்தணும், அந்த வேலை. அப்புறம் இப்படி ஏராளமான வேலைகள் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வேலை அப்பா செய்வாங்க, கொஞ்சம் வேலைகள் அம்மா செய்வாங்க இல்லையா? அம்மா என்னென்ன வேலைகள் செய்வாங்க? முக்கியமா சரி, சமையல் வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு சுத்தம் பண்றது, இதெல்லாம் அம்மா செய்வாங்க. அப்பா ஏதாவது வேலை செய்வாரா? அப்பாவும் செய்வாரு தோட்ட வேலை இல்லையா? அப்பா என்ன வேலை செய்வாரு? தோட்ட வேலையெல்லாம் செய்வாரு. அப்புறம் சிலப்போ தண்ணி எடுப்பாரா? தண்ணியும் எடுப்பார் இல்லையா? சரி. அப்புறம் கடைக்கு போவார் இல்லையா? அப்பா கடைக்கு போவாங்க இல்லையா? அப்படி குடும்பத்துல நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? வேலைகள் யாருக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. பார்த்தீங்களா? டீச்சர் அது இங்க வரைச்சு வச்சிருக்கேன். என்னென்ன வேலைகள் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னென்ன வேலைகள் கொடுத்திருக்காங்க? இது என்ன வேலை? என்ன வேலை இது? தண்ணி பிடிக்கிற வேலை. என்ன வேலை இது? தண்ணி பிடிக்கிற வேலை. இது யார் செய்வாங்க? அம்மா. என்னம்மா? அப்பாவும் செய்வாரா? சரி, அம்மா செய்வாங்கன்னா அம்மான்னு எழுதுங்க. இல்ல அம்மாவும் அப்பாவும் செய்வாங்கன்னா 2 கட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா? அம்மா அப்பா. ஒரு ஆள் மட்டும் செய்தா ஒரு கட்டத்துல மட்டும் எழுதுங்க. சரியா? உங்க வீட்டுல யாரு தண்ணி பிடிக்கிற வேலை செய்வாங்கன்னு நீங்க எழுதணும். சரியா? எழுதுவீங்க இல்லையா? அடுத்து என்ன வேலை கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுப்பு இருக்கு, கேஸ் அடுப்பு இருக்கு. அப்ப அது என்ன வேலை? சமையல் வேலை. என்ன வேலை? சமையல் வேலை. சமையல் வேலை யார் செய்வா? அம்மா. சரி, இது என்னது? துடைப்பம் இருக்கு, குப்பைவாரியும் இருக்கு. துடைப்பமும் குப்பைவாரி. அப்போ வீடு சுத்தம் செய்யும் வேலை. வீடு சுத்தம் செய்யும் வேலை யார் செய்வா? அம்மா இல்லையா? சரி, 2 பேருன்னா 2 பேர். அக்கா செய்வாங்கன்னா அக்காவையும் எழுதிக்கணும். சரியா? இனி இது என்னது? பையன் தூக்கிட்டு போறாங்க. எங்க போவாங்க பையன் தூக்கிட்டு? கடைக்கு இல்லையா? கடைக்கு போற வேலை. அது யார் செய்வாங்க? யார் செய்வாங்களோ, உங்க வீட்டுல யார் அதை செய்யறாங்களோ அவங்க பேரை எழுதணும். சரியா? அம்மாவானா அம்மா, அப்பாவானா அப்பா, இல்ல 2 பேரும்னா 2 பேரோட பேரும் இங்க எழுதணும். சரி, இது என்னது? தோட்ட வேலை. என்னது? தோட்ட வேலை. தோட்ட வேலை யார் செய்வாங்க? அப்பா. சரி, இது பாத்திரம் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன வேலை? பாத்திரம் கழுவுற வேலை. இது யார் செய்வா? அம்மா. அப்போ இந்த பக்கத்தையும் நீங்க நிரப்பணும். செய்வீங்களா? உங்க வீட்டுல யாரு என்ன வேலை செய்யறாங்கிறத அந்த பக்கத்துல நீங்க எழுதணும். அதாவது வேலைக்கு நேரா
செய்யறவங்களோட பேரை எழுதணும். எழுதுவீங்க இல்லையா? சரி, எழுதுனதுக்கு அப்புறம் யார் அதிகமான வேலை செய்யறதுன்னு கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, இப்பவே நமக்கு தெரியும் வீடுகள்ல யார் அதிகமான வேலை செய்யறது? நம்ம அம்மா தான் இல்லையா? அம்மா தான் நிறைய வேலைகள் செய்வாங்க. நீங்க ஏதாவது வேலை செய்யறதுண்டா? ஓ, வீடு சுத்தம் பண்ணுவீங்களா? அப்புறம் சின்ன குடத்துல தண்ணி எடுப்பீங்க. வெரி குட். அப்புறம் காய்கறி எல்லாம் நறுக்குவீங்களா? ஐயோ, அது ஆபத்தான வேலை இல்லையா? கவனமா செய்யணும். சரி சரி, இனி என்ன வேலைகள் உங்களால செய்ய முடியும்? தோட்ட வேலையெல்லாம் செய்யலாம் இல்லையா? அப்பா வேலை செய்யும் போது நீங்களும் கூட போய் தேவையான உதவிகளை எல்லாம் செய்ய முடியும். அப்புறம் உங்க புத்தகங்களை எல்லாம் சரியான முறையில அடுக்கி வைக்கணும். இறைச்சி போடாம நல்ல முறையில அடுக்கியும் வைக்கணும். இப்படி நிறைய வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் உங்களாலையும் செய்ய முடியும், செய்யவும் வேணும் இல்லையா? சரி, அப்போ நாளைக்கு வரும்போது நீங்க என்னென்ன வேலைகள் செய்திருக்கணும்? புத்தகத்துல என்னென்ன செய்திருக்கணும்? அகிலாவின் குடும்ப மரத்தை நிரப்பியிருக்கணும். யார் யார் என்னென்ன வேலை செய்தாங்கிறது எழுதிருக்கணும். சரியா? சரி, நாளைக்கு பார்க்கலாமா?